ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உளுந்தங்களி. உளுத்தங்களி அப்படின்னு பண்ணால் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. ஒரு வயசானவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிட்லாம். வயசுக்கு அந்த ஸ்டேஜில் சாப்பிட்டா இன்னும் அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இடுப்பு வலி, பேக் பெயின்லாம் பெரியவங்களுக்கெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி உளுத்த கஞ்சி சில பேர் சாப்பிடுவாங்க. இனிமேல் உளுத்த களி செஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பிட்லாம். ஓகேவா? இது குயிக்காக பண்ணுற ஒரு உளுத்தங்களி எப்படின்னு பாருங்கள். இது தேவையானது ஒரு கப்பு நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நான் தோலோடு தான் போட போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஹாஃப் கப்பு எடுத்திருக்கேன். ஆயில் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஹாஃப் கப்பு எடுத்து வச்சுருக்கேன். சுகர் எல்லாருமே பார்த்திங்கன்னா கருப்பட்டி போடுவாங்க, சில பேர் வெல்லம் போட்டெல்லாம் சுகர் ஆட் பண்ணுவாங்க. நான் டிஃப்ரெண்ட்டாக சுகர் தான் எனக்கு அவங்களுக்கு பிடிக்கும் எங்கள் வீட்டில். அதனால் நான் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கருப்பட்டி சேர்த்துக்கலாம், வெல்லம் சேர்த்துக்கலாம். எவ்வளோ அயன் இல்லைங்களா, இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். இதை ஒரு குயிக்காக பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கிறத வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு நான் செஞ்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த உளுத்த மாவை நம்ம அரைச்சிக்கோம். சில பேர் இதில் அரிசி, பச்சை அரிசி சேர்ப்பாங்க. ஒரு 1/4 கப்பு. இது ஒரு 1 கப்பு அப்படின்னா 1/4 கப்பு அரிசி சேர்ப்பாங்க. நான் அரிசி இல்லாமல் வெறும் உளுந்துலேயே பண்ணலாம் அப்படின்றது தான் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த உளுந்தை நம்ம வறுத்துப்போம். உளுந்து ஒரு 15 நிமிஷமாவது ஆகும் நம்ம வறுப்பட. ஓகேங்களா? ரொம்ப தீயும் போடாதீங்க, மீடியம் ஸ்லோ வைக்க வேண்டாம். கரெக்டாக உங்களுக்கு இந்த பதத்தில் அப்படி நீங்கள் இது நம்ம வறுக்க நல்ல மணமாக அப்படியே வாசனையாக வரும். இதை நீங்கள் ஒரு 1/4 ஹவர் கழித்து இந்த உளுத்தம்பருப்பை நீங்கள் ஒரு சின்ன ஒரு கல்லில் போட்டு லைட்டாக இடித்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அப்படியே உடஞ்சிரும். வாயில் எடுத்து பல் அப்படி கடித்து பார்த்திங்கன்னா டக்குன்னு உடஞ்சிரும் தூள் தூளாக. அந்தமாரி பதம் உங்களுக்கு வரணும். அப்போ தான் உள்ளே செவந்து இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். பார்த்திங்களா? நல்லா சூடாக பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இது 1/4 ஹவர் நம்ம வறுத்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் வேணும்னா பச்சரிசி தனியாக ஒரு 1/4 கப்பு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு டேஸ்ட் இல்லையா? அதான் கருப்பு உளுந்தோடு நம்ம வறுத்துட்ருக்கோம். நல்ல ஸ்மெல், நல்லா வாசனையாக வருது. கமன்னு இந்த பதத்தில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நம்ம மிக்சிக்கு மாற்றிட்டோம். பார்த்திங்களா? அப்படியே புகையாக வருது பாருங்கள். அப்போ இதுதாங்க கரெக்டான வறுவல் நம்ம பட்டிருக்கோம். ஒரு 15 நிமிஷம் கரெக்டாக. கொஞ்சம் கொரன்னு ரொம்ப மசியாக சில பேர் எடுப்பாங்க. எங்கள் அம்மாலாம் ரொம்ப மசியாக பண்ணுவாங்க. நான் ஒரு கொஞ்சம் லைட்டாக கொரன்னு எடுத்திருக்கேன். அப்போ பார்த்திங்களா? இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் பவுடர் பண்ணிக்கணும். 3.5 கப்பு வச்சுருக்கேன். இதில் இந்த மாவை நல்லா இப்படி போட்டுருங்க. 3.5 கப்பு போட்டு நல்லா இப்படி கரைச்சிருங்க. நம்ம டீஸ்பூன்லேயும் பண்ணலாம். இப்படி கையில் நல்லா உண்டை கரைக்கும் போது இந்த மாதிரி உண்டையாக இருக்கும். ஸோ கையில் இது பண்ணுறது நல்லது. ரொம்ப ஹீட் பண்ண வேணாம். நல்லா வச்சுட்டு ரொம்ப ஹீட் பண்ணக்கூடாது. இப்போது உடனே இந்த மாவு கரைச்சிருக்கு இல்லைங்களா? இது கொஞ்சம் லைட்டாக எப்படி வருது பாருங்கள், தண்ணியாக. இந்த பதம் தாங்க எடுக்கணும் கரெக்டாக. 3.5 கப்பு தண்ணி. 1 கப்பு உளுத்துக்கு 3.5. அப்போ தான் உங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். கலரும் போது திப்பியாக இல்லாமல் நல்லா இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், தண்ணியாக. நான் குழன்னு அரைக்கலை, ரொம்ப சாஃப்டாக, கொஞ்சம் நரன்னு தான். எங்கள் அம்மா அரிசி ஆட் பண்ணுவாங்க, பச்சரிசி கொஞ்சம். சில டைம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்ட்டு வெறும் இந்த கருப்பு உளுந்தே வச்சு எங்களுக்கு களி பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஏஜ் அட்டன் பண்ணுற குழந்தைங்களுக்கெல்லாம் இது கொடுக்கறது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு ஒரு 10 நாளைக்கு இது தான் கொடுப்பாங்க. அவ்வளோ அவங்களுக்கு அந்த இடுப்பு வலி ரொம்ப நல்லது அவங்களுக்கெல்லாம். இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம்லாம் பின்னாடி வராமல் இருக்கிறதுக்கு தான் அந்த டைமில் ஒரு 10 நாள் இந்த நல்லெண்ணெயை மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த களியை கொடுப்பாங்க.
சில பேருக்கு வெல்லம் பிடிக்காது. இப்போ கருப்பட்டி ரொம்ப ஹெல்த்தியான அது ஆட் பண்ணால் நாம் வந்து சுகர்லேயும் காண்பிக்கணும் அப்படின்றதுக்கோசம் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். எப்படி பார்த்தாலும் இது வந்து 10-14 நிமிஷம் அவங்க இது வேகிறதுக்கு. நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே விட்டுருக்கேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதிலே கூடவே வந்து சுகர் ஆட் பண்ணிவிடுவாங்க. அது வந்து ரொம்ப லேட் ஆகும். இது கரெக்டான ஒரு 1/2 ஹவரில் உங்களுக்கு முடிக்கணும் அப்படின்னிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த உளுத்த மாவை நல்லா கரைச்சிட்டு இது நல்லா மாவு வெந்ததும் நீங்கள் அந்த சுகரை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா குயிக்காகிடும், உங்களுக்கு டைம் எடுக்காது. பார்த்திங்களா, 7 நிமிஷம் ஆனதுமே நல்லா அந்த தண்ணி பதம் கரெக்டாக வச்சனால 7 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்ல மாவு வெந்துடும். நீங்கள் தண்ணியில் வந்து கை வச்சிங்கன்னா ஒட்டாது, லைட்டாக ஒட்டுறது. அப்போ இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் அதை 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆன உடனே வெந்து போய்டும் நல்லா. நீங்கள் ஏலக்காய் முந்திரி பருப்புலாம் ஆட் பண்ணாதீங்க, இந்த களியோட டேஸ்ட் உங்களுக்கு போய்டும். வேணுன்றவங்க சிட்டிக்கு ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன பார்த்தீங்களா, கரெக்டாக 15 நிமிஷம் இல்லை 13 நிமிஷம். தண்ணி கம்மியாக வச்சிட்டிங்கன்னா 10 நிமிஷத்துலேயே கெட்டி ஆகிடும். அதான் அளவு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஆயில் விட்டுருங்க. மாவு ஒட்டலை பார்த்தீங்களா, ஒட்டவே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி பதம்னா இப்போ நல்லா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் ஆயில், ஒரு 2 டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் போட்டு லைட்டாக கலரிடுங்க. இப்போ மாவு உங்களுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணுவோம். ஓகே, ஒரு கப்பு சுகர். இதில் நான் கால் தான், 1.5 உங்களுக்கு இல்லைங்களா, நான் ஒரு 1.5 கப்புன்னு சொல்லியிருக்கேன். அதில் கொஞ்சம் எனக்கு சுகர் கம்மியாக வேணும், அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருப்பட்டியாக இருந்தால் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு நல்லா அந்த கருப்பட்டியை போட்டுட்டு வடிகட்டிட்டு நம்ம இதை ஊற்றி இப்போ ஆட் பண்ணலாம். நான் உங்களுக்கு சுகர் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் பதம் தண்ணி ஆகிடுச்சிங்களா. சுகர் கரைய கொஞ்சம் தண்ணி ஆகிட்டு மறுபடியும் கெட்டியாகும். கொஞ்சம் லைட்டாக 1 டீஸ்பூன், அவ்வளோதான். இது வேணும்னா உங்களுக்கு வந்து நம்ம கரெக்டான பதம் போயிடுச்சுன்னா 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன்லேயே உங்களுக்கு ஆயில் போடணுன்னு அவசியமே கிடையாது. அதுலேருந்து உங்களுக்கு வந்துடும். வெறும் நல்லெண்ணெய் மட்டும்தாங்க நம்ம ஆட் பண்ணணும். மற்ற எந்த எண்ணெயில் போட்டாலும் அந்த டேஸ்ட் மாறிடும். அந்த நல்லெண்ணெயை போட்டு உடம்புக்கு நல்லது இல்லைங்களா. காலையில் வெறும் வயிற்றில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயை எதுனா வயிற்றில் பூச்சி ஏதாவது நம்ம மோஷன்லாம் ஈஸியாக போகணுன்னா கொஞ்சம் நல்லெண்ணெயை காலையில் ஒரு 2 டீஸ்பூன் சாப்பிடுவாங்க. அது நல்லெண்ணெய் வந்து ரொம்ப ஹெல்த்தி உங்களுக்கு, இந்த ஆயில் சாப்பிட்டிங்கன்னா மார்னிங்கில். ஸோ இதில் நம்ம ஆட் பண்ணுறது நல்லெண்ணெய் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்படியே ஒரு மாதிரி மணமாக வாசனை வருங்க. இந்த பதம் தாங்க அது. இந்த பாருங்க, நல்லா கொதித்து நீங்கள் ஒரு வாரம் அப்படியே வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்குங்க, நல்லெண்ணெய் மட்டும். இன்றைக்கி நான் சாப்பிட்டு மீதி கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிட்னா கூட சாப்பிட்லாம். நம்ம அரிசி ஆட் பண்ணல இல்லைங்களா, இன்னும் நல்லாயிருக்கும். 1 வீக் நல்லாயிருக்கும். எண்ணெய் மேலே வருது பாருங்கள், அதான் இதுதாங்க பதம். தெரியுதுங்களா, இதுதான் பதம். அப்படியே மேலே எண்ணெய் வந்துடும். ஸ்மெல் பார்த்திங்கன்னா உளுத்து ஸ்மெல் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படியே எல்லாமே நம்ம சாப்பிடலாம் போல் தோணும். அப்படி ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ எடுத்துடலாமா, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் கொடுங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ, நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக மறக்காதீங்க. இதை இப்போ நம்ம
கப்பில் வச்சு அழகாக சாப்பிடுவோமா? நீங்கள் அப்படியே கப்பில் வச்சு அழகாக டீஸ்பூனில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க.